ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன சின்ன பூக்கள்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கூடைப்பையில் நம்ம அழகாக வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கலர் கலராக போட்டுட்டு பூக்கொத்து மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம ஃப்ளவர் வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வச்சு பூக்கள் அலங்காரத்துக்காக வச்சுக்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் விதவிதமாக. இந்த நம்ம கூடைப்பையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த பூ மாதிரி வேறு வேறு கலரில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். கூடைப்பை போட்டு விற்கிறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கலர் கலராக வச்சுட்டு அதை விற்கும்போது அதை போட்டு கொடுத்தா வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், விரும்புவாங்க. அதனால் நீங்கள் சின்ன சின்ன ஒயர் இருந்தால் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டு காமிச்சிருக்கேன், இருந்தாலும் நிறைய தடவை கேட்குறாங்க. திரும்ப திரும்ப ஒவ்வொரு கூடைக்கும் நான் போடும்போதும் எப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இப்போ போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக்கு போட்டுக்கலாம். 1 2 3 3/4 அடி. இது வந்து ஒரு சின்ன பூவாக வரும். 3/4 அடியில் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அந்த பள்ளம் பகுதி வெளிப்பக்கம் நம்மளுக்கு பார்த்த மாதிரி தெரிகிற மாதிரி, மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த விரலில் 3 சுற்றுங்க. 3 தடவை சுற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்துக்கிட்டு அந்த உள் பக்கம் இருக்கும்ல அந்த ஒயரு, அதை வந்து அமுத்தி பிடிச்சிக்கணும். இப்படி கையை வச்சு பாருங்கள், இப்படி உள்பக்கம் கையை வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயரை உள்பக்கம் விடுங்க, மேலே இருக்கிற ஒயரை விட்டு பின்பக்கம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அமுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ அது உள்ளார போன இடம் கொஞ்சம் மொத்தமாக அந்த இடம் இருக்கும், அது பாருங்கள், அப்படியே அந்த லெஃப்ட்டு எடுத்துகிட்டு போயிடணும். அப்படி எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ தான் அந்த மடக்கி கொண்டு வந்த இடம் தெரியாமல் இருக்கும். அதுக்கு மேலேயே இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க, லூப் மாதிரி. வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கம் விட்டு அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு இழுத்துருங்க. இந்த மாதிரி அது மேலேயே அந்த முடிச்சு மாதிரி வந்த இடத்து மேலேயே இழுத்தாச்சு. இப்போ மேலேருந்து அப்படியே இப்படி வளைங்க. மேலே பாருங்கள் நீட்டிகிட்ருக்கும், அதை அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வளவள பகுதி மேலே இருக்கும். அதை இப்போ உள்பக்கம் அந்த ஓட்டையில் விட்டுறோம். விட்டுட்டு பின்பக்கம் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு திரும்பவும் பின்பக்கத்துலேருந்தே பாருங்கள் இந்த மாதிரி மடிக்கணும். நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். வளவள பகுதி பின்பக்கமும் அந்த பள்ளம் பகுதி நம்மளை பார்த்தும் இருக்கும். அப்போது பின்பக்கத்துலேருந்து ஒயரை அப்படியே உள்ளார விட்டுட்டு அந்த லூப்புக்குள்ளார ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்தா அந்த மாதிரி ஒரு பட்ஸ் மாதிரி வந்துடும். அதுக்கு மேலே இருக்கிற ஒயரை அதுக்கு மேலேயே மடக்கி எடுத்துகிட்டு வந்து திரும்ப உள்பக்கத்துலேருந்து வெளியே கொண்டு போகணும். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி எடுத்துகிட்டு வந்து உள்பக்கத்துலேருந்து வெளியே கொண்டு போயாச்சு. இப்போ வெளியிலேருந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு பின்பக்கத்து ஒயரை நடு ஹோல்ஸில் கொண்டு வந்து மேலே இருக்கிற ஓட்டைக்குள்ளார விடணும். இதே மாதிரியே போட்டுட்டு வாங்க. 6 இதழ் போட்டுக்கலாம். நான் இப்போ சொல்லியிருக்கிற அளவு நான் அந்த சின்ன பூக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நான் அடுத்த கூடைக்கு நான் இந்த மாதிரி போட போகிறேன். அப்போ வந்து வைக்கும்போது அந்த பூ எப்படின்னு கேட்பாங்க. அது ஒரே வீடியோவிலேயே எல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாக்க நமக்கு வந்து டைம் ரொம்ப போயிடும். அதனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த லிங்க்கு கேட்டுகிட்டே இருக்காங்க, அது எப்படி போடுறது அந்த பூவுன்னு. அது திரும்ப திரும்ப போட வேணாமேன்னு நினச்சேன். இப்போ அடுத்த கூடைக்கு நான் இதை போடணும், அதுக்காக. இப்போ பாருங்கள், 6 இதழ் வர மாதிரி போட்டாச்சு. பின்பக்கம் இப்போ அந்த ஒயர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல அது மேலேயே திரும்பவும் பின்பக்கம் வச்சு பாருங்கள், 2வது ரவுண்டு போடுறேன். அது மேலேயே அப்படியே அந்த ஒவ்வொரு பட்ஸுக்கு மேலேயும் வச்சுட்டு முன்னாடி போட்ட மாதிரியே திரும்ப 2வது ரவுண்டு போட்டுட்டு வாங்க. பாருங்கள், இப்போ மொத்தமாக ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வளைச்சி பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று அப்படியே போட்டுட்டு வரோம். அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே போட்டுகிட்டே வந்துடணும் லாஸ்ட் வரைக்கும். அப்போ கொஞ்சம் மொத்தமாக நமக்கு தெரியும். நான் இந்த சொல்லியிருக்கிற அளவு இந்த ஒரு பூவுக்கு உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அது மேலேயே போட்டதுக்கு மேலேயே போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம சொருகும்போது இந்த மாதிரி வளைச்சி உள்பக்கம் விட்டு கூடைக்குள்ளார அப்படியே சொருகி விட்டுறணும் அந்த ஒயரை.
இப்போது அது மேலே வந்து பட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு மணி இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி மணி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒயர்லேயே போட சொல்லி கொடுக்குறேன். 2 ஒயர் எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் கை பக்கம் பின்பக்கம் ஒயர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இடது கை பக்கம் அந்த பின்பக்க ஒயர் மடித்ததில் பின்பக்கத்து ஒயர் ஒரு 3/4 அடி ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். 2 ஒயரு ஒன்று மேலே ஒன்று இப்படி மாட்டியாச்சு. பாருங்கள், இந்த இடது கை பக்கத்தில் பின்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டில் விட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஒயர் இருக்குல்ல, அதை பாருங்கள், இந்த பக்கத்தில் எடுக்கணும். இடது கை பக்கமாக எடுத்து அந்த 2 ஓட்டையிலையும் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஜாஸ்மின் நாட்டு, இது மல்லிகை மொட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. பலாமுள் முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜாஸ்மின் நாட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா பலாமுள் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. மொட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு அது ஈஸி தான், ஏற்கனவே அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 4 ஒயரையும் அப்படியே சேர்த்து அதை ஃபஸ்ட்டு பிளாக்கை வந்து சொருகிடணும். கூடக்குள்ளார சொருகிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படி உள்ளார விட்டுட்டு அந்த 4ஐயும் உள்ளார கூடக்குள்ளார சொருகி விட்டுறணும். அந்த பட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் கூட போட்டிருக்கீங்களோ அந்த கலரில் அந்த பட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒயர் சொருகிறது அசிங்கமாக தெரியாது. இதே மாதிரி பாருங்கள், போட்டு வச்சுக்கலாம் கலர் கலராக. இந்த மாதிரி இல்லைனாலும் சின்னதாக இந்த மாதிரி பட்ஸும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3/4 அடி 1 அடி ஒயர் இருந்துச்சுனாவே போதும். அதுவும் செஞ்சு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது இந்த ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த சந்தன கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு போடுற கூடைக்காக இந்த மாதிரி போட்டது. உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துட்றேன். 1 1/2 அடி 1/2 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதை வச்சே மீதி இன்னும் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் ரோஸ் கலர் வச்சு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து சமமாக மடிச்சுக்கோங்க. 3 ஒயரையுமே சமமாக மடித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி மடித்து வச்சுக்கலாம் கையில். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கோங்க. மடித்து வச்சதுலேருந்து 2 எடுத்துகிட்டு அதுக்கு வச்சோம்ல இப்படி கிராஸாக ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி மாட்டிடுங்க. மாட்டிட்டு 3ஆவது 2ஐயும் சேர்த்து மாட்டிட்டோம். மாட்டிட்டு இப்போ இதை பாருங்கள், இந்த ரைட் சைடு ஃபஸ்ட்டு இருக்கிறத அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சு கட்டை விரல் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த 2ஆவது அந்த பக்கம் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அடி ஒயரு, அந்த அடி ஒயர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. விட்டுட்டு அதை 2ஐயும் சேர்த்து சுற்றணும்ல, அதில் பின்பக்கத்து ஒயர் தான் எடுக்கணும். அடியில் இருக்கிற ஒயரு அதை எடுத்து 2 ஹோல்ஸ்லேயும் விடணும். எப்பயுமே இதில் அடியில் இருக்கிற ஒயர்ஸ் தான் நம்ம எடுக்கணும், மேலே வரதை எடுக்கக்கூடாது. இப்போ இதை எல்லா பக்கமும் நீங்கள் டைட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு முடிச்சு கிடச்சிரும். இது ஆம்லா நாட்டு, அதாவது நெல்லிக்காய் முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆம்லா நாட்டு கூடையும் போட்டிருக்கோம். இதுதான் நெல்லிக்காய் முடிச்சுங்கிறது. ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலையும் கீழையும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அப்படி மேலே தள்ளி விட்டு சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் 3 சைடும் சரி பண்ணிக்கணும். அதுக்கு நேராக எதிராக இருக்குல்ல, அந்த ஒயர்களை வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2ஐயும் எடுத்து மேலேயும் கீழேயும் இருக்கிற ஒயருங்களை, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் 2ஐயும் வச்சு இப்படி சமமாக படுத்திக்கணும். ஒரு பக்கம் அதிகமாக இருந்தால் அந்த கம்மியாக இருக்கிற பக்கத்துக்கு அதை அப்படி தள்ளி விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கணும். இழுத்துட்டு சரி பண்ணிக்கோங்க. இதுதான் நெல்லிக்காய் முடிச்சு, ஆம்லா நாட்டு. இப்போது அதை அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கலாம். இப்படி டைட் பண்ணி பூ மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பின்பக்கம் பள்ளமாக இருக்குல்ல, அது வந்து நம்மளை பார்த்துருக்கணும். பாருங்கள், ஒரு ஒயர் தள்ளி இப்படி வைக்கணும். ஒன்றும் இல்லை, அப்படியே அது அந்த ஒயருக்கு அடுத்த ஒயரை தள்ளி அப்படி வைங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு மடக்கணும்ல ஒரு ஒயர், அந்த ஒயர் மடக்குனதில் இதை விட்டு இழுத்துருங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மடித்த ஒயரு. இப்போ திரும்பவும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இதை அப்படியே திருப்பிக்கோங்க. நம்மளை பார்த்து பள்ளம் பகுதி இருக்கிற மாதிரி, ஒயரோட பள்ளம் இருக்கணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கேன். இப்போ திருப்பி 2வது ரவுண்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்துக்கோங்க. அது எந்த வாட்டமாக போகுதோ அப்படி பாருங்கள். ஒரு ஒயருக்கு தள்ளி வைக்கிறேன், அவ்வளோதான். அந்த ஒயரை பள்ளமாக இருக்கிறத அப்படி மடக்கி அப்படி வச்சிங்கன்னா நம்மளை பார்த்து வளவளன்னு வர மாதிரி இருக்கும். அப்புறம் ஆரம்பித்த இதில் அந்த ஒயர் ஆரம்பித்து மடித்து விட்ருப்போம்ல, அந்த ஒயரில் அதை சொருகி விட்டுருங்க. இப்போ திரும்பவும் பள்ளம் பகுதி திருப்பிக்கலாம். பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு. இது வந்து ஒரு டைம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியலைனாலும் அடுத்தடுத்த டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி பார்க்குறதுக்கு, ஆனால் அழகாக இருக்கும் இது கூடையில் நீங்கள் வைக்கும்போது. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ரவுண்டு வருதோ அத்தனை ரவுண்டு, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பூ வேணுமோ போட்டுக்கலாம். நான் இப்போ சும்மா 1.5 அடியில் எடுத்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். கூடையோட சைஸை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை மடக்கும்போது என்ன பண்ணணும், பள்ளமாக இருக்குதுல்ல ஒயரில், அந்த பகுதி நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி மடக்கணும்.
இதே மாதிரியே பாருங்கள். இப்போ இந்த பகுதியை அப்படியே திருப்பிக்கணும். பள்ளம் பகுதி நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி. இது கலர் கலராக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இந்த பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா தரைக்கு இது எடுப்பாக தெரியல. ஆனால் ரோஸ் கலர் ஒயர் வச்சு நான் ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுட்டு விட்டுறலாம். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அப்படியே இந்த ஆரையும் கூடக்குள்ளார சொருகிறதுனாலும் சொருகலாம். அப்படியே இதழ் மாதிரி தெரிகிற மாதிரி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆம்லா நாட்டு போட்டோம்ல, அது பின்பக்கத்தில் பாருங்கள், கூட என்ன கலர் உங்களுக்கு கூட போடுறீங்களோ அந்த கலர் ஒயர் பிட்டு ஒயர் வந்து ஒரு அடி எடுத்து இந்த மாதிரி அதில் சொருகி விட்டுட்டு நீங்கள் அந்த சொருகின ஒயரை மட்டும் கூடக்குள்ளார அப்படியே சொருகி விட்டுறலாம். அந்த சிமெண்ட் கலர் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே உள்ளார சொருகி விட்டுறணும் கூடக்குள்ளார. அந்த 6 இதழையும் அப்படியே உள்பக்கம் சொருகி விட்டு ரொம்ப இழுக்காமல் அதை சொருகணும். இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.